வீட்டுக்குள்ள ஜெபிக்கிறார்களோ, எந்த வீடு ஜெபம் பண்ணுகிற ஒரு வீடா இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனா ஜெபமே இல்லாத வீட்டுக்குள்ள எப்படி தேவ சமாதானம் கடந்து வரும்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் வீடுகள்ல கூட ஜெபம் இல்லை. ஆனா அவர்கள் என்ன புலம்புகிறார்கள்? ஐயா, என் வீட்டுல சமாதானம் இல்ல, ஐயா என் வீட்டுல சந்தோஷம் இல்ல, ஐயா என் வீட்டுல நிம்மதி இல்ல. தேவ பிள்ளையே, உங்க வீடு ஒரு ஜெபிக்கிற வீடா? உங்க வீடு ஜெபம் நிறைந்த வீடா? உங்க வீடு ஜெபம் பண்ணுகிற வீடா? உங்க வீடு இருக்குமானா உங்க வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் கடந்து வரும். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப ஜெபிக்காத வீட்டுக்குள்ள எப்படி தேவ சமாதானம் கடந்து வரும்? ஜெபிக்காத வீட்டுக்குள்ள சமாதானம் கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, சத்தமாய் சொல்லுவோமே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, யாருக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார்? வாசிப்போம் அந்த வசனத்தை. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாருக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். போதும். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் யாருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவையே, தேவனாகிய கர்த்தரையே உறுதியாய் பற்றி